சொன்னது நீங்க ரெட்ரோ போடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ. பேஜ்ல ரெட்ரோ ஜெயிக்கல, முதலே போயிருச்சு ப்ரோ. ஷிட். பி ஆனஸ்ட் வந்து ஒரு டாப் 10 ஃபிலிம்ஸ் கூட என்னால் எடுத்துகிட்டு வர முடியல தமிழ் சினிமா ஒரு இயரில் அப்படின்றது. ஆமாம், 2025 வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட்டி வாங்கின இயர் தான் சத்தியமா. ஏன்னா நான் வெற்றி தேட்டருக்கு போகிறேன், நிற்கிது அங்கே ஏதோ 20 அடிக்கு ஒரு கட் அவுட் நிற்கிது, மாலைலாம் போட்டு ஏய் ஓ மை காட் அப்படின்னு. அந்த வளர்ச்சி வந்து சோசியல் மீடியாலே நமக்கு புரிஞ்சுனாலுமே நேரில் இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்றது ஒரு ஃபேர் தான். எனக்கு தெரிஞ்சு பிஆர் வந்து அந்த இது. ஆனால் டூடு படம் பார்க்கும்போது எனக்கு வடக்கு ரீல் பார்த்த மாதிரி தான். டேரக்டர் வந்து எவ்வளோ ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணியிருப்பாருன்னா, அந்த படத்தில் ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும். அந்த க்ரஷ்ஷுக்கு வந்து ஒரு மாண்டேஜ் காட்டுவாங்க. தமிழ் சினிமாவின் வளர்க்கப்படி ஒரு க்ரஷ் மாண்டேஜ் காட்டுறாங்கன்னா அந்த ஹீரோயின் அழகாகவே காட்டுவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, மாண்டேஜ் காட்டும் போது மாண்டேஜ் முடிய போகிற நேரத்தில் மூக்கை நோண்டிட்டு இப்படி கீழே தடவும். அது வந்து உங்களுக்கு பார்க்கும் போது ஆடா தெரியலாம், ஆனால் ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ அது இருக்கும். அந்த மாதிரி அளவுக்கு டீல் பண்ணியிருப்பாங்க.